ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே சபையாரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை மனமகிழ்ச்சியாய் கொண்டு வந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நான் நேற்றைய தினத்திலே மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்திலே நான் திரும்ப எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தை நான் பேச விரும்புகிறேன், எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி மறுபடியுமாய் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். என்னுடைய சுயத்தினாலே சில வார்த்தைகளை நான் எடுத்து ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் எனக்கு அதை சொல்லுகிறதற்கு தைரியம் இருக்கவில்லை. ஆகவே ஆண்டவரிடத்திலே திரும்பவுமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். சில பலவீனங்கள் இருந்தபடியினாலே நேற்றைய தினத்தில் என்னால் அதிகமான நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே கேட்டதெல்லாம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் தந்தது உண்டானால் எனக்கு இந்த நாளிலே நீர் கொடுக்கிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை தைரியப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து அடுத்த நிமிஷத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேச தொடங்கினார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். உன் நெற்றியை வஜ்ர கல்லை போலாக்கினேன், அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று அறிவேன், ஆனாலும் அவர்களுக்கு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று தைரியப்படுத்துகிற வார்த்தையை கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தைரியமற்ற நிலையிலே சோர்ந்து போய் இனி நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். பரிசுத்தவானாகிய தாவீது தன்னுடைய இறுதி நாட்கள் வந்தபோது தான் அதிகமாய் நேசித்த தன்னுடைய மகனை ஆசீர்வதித்து ஒரு சில ஆலோசனைகளை அவருக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது சாலமோனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? மகனே, நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, நீ தைரியமாயிரு, உனக்கு தேவையான யாவற்றையும் நான் சபதரித்து வைத்திருக்கிறேன், பொன்னோ வெள்ளியோ வெண்கலமோ எதற்கும் ஒரு குறைவும் இல்லை, ஆகவே நீ தைரியமாய் காரியத்தை நடப்பி என்று சொல்லி ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் போது நான் எல்லாவற்றையும் தேவையானதெல்லாவற்றையும் உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாதே என்று ஆலோசனை சொன்னார். இன்றைக்கு நாமோ ஒன்றுமில்லாதவர்களாக நிற்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து நீ தைரியமாயிரு, உன்னுடைய நெற்றியை நீ கனப்படுத்திக்கொள், உன்னுடைய நெற்றியை நீ கட்டியாக்கிக்கொள், உன்னுடைய முகத்தை நீ தைரியமாக எல்லாருக்கும் முன்பாக காண்பி. காரணம் என்ன? நீ பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு, காரியங்களை நடப்பிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வாக்குரைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தான் ஆலோசனை சொல்ல முடிந்தது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்றுமே இல்லாத நம்மை, நம்முடைய முகத்தை கெட்டியாய் வைத்துக் கொள்ளும்படியாய் ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெட்கத்தினாலே என்னைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகள் தலகுனிஞ்சு போகக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே வைராக்கிய பூர்வமாய் சபையாருக்கு சொல்லும்படியாக என்னை ஏவினபடியினாலே தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் கலக்கத்தினாலோ பயத்தினாலோ தலையை தொங்க விட்டு விடாதிருங்கள். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய நெற்றியை கெட்டியாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நெற்றி கெட்டியாகணுமா, ஆக வேண்டாமா? ஆமேன் சொல்லுங்க. பிரச்சனைகள் பல இருக்கு, போராட்டங்கள் பல இருக்கு, தலகுனிஞ்சு போயிடுவனோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஆனா நிச்சயமா அது நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி இருக்கிறபடினாலே இங்கே நாம் இந்த வசனங்களை வாசித்தோமானால் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் நிறுத்தி தேவ ஆவி அவர் மேல் இறங்கின போது நீ காலூன்றி நில் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர் கேட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் கால் ஊன்றி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
தைரியமாக இந்த மாதம் நாம் தைரியமாய் செயல்பட வேண்டிய மாதம். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்பி வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை தான் நாம் தாவீது சாலமோனிடத்திலே சொன்னதை தான் 1 நாளாகமம் 22 அதிகாரம் 16 வசனத்திலே வாசிப்போம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றார். ஹல்லேலூயா. இப்படிதான் தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார். ஆனா சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கு? அன்னைக்கு எல்லாமே இருந்து சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அத்தி மரத்துல துளிர் விடல. ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையில கிடங்குல ஆட்டு மந்தை உண்டாகி இருக்கல்ல. எங்கு பார்த்தாலும் சுற்றி பார்த்தா தடவி பார்க்கிற அளவிற்கு தான் நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆபகுக் 3 அதிகாரம் 17 வசனத்துல தீர்க்கதரிசி அப்படி சொல்லுகிறார். அப்படி சொல்லி விட்டு அதற்கு பின்வரும் வசனங்களை அவர் சொல்லும் போது சொல்லுவார். 3 அதிகாரம் 19 வசனத்துல வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலை மோசமா இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னுடைய கால்கள் மான் கால்களை போல மாறும். ஹல்லேலூயா. எதற்காக? எனக்கு விழுந்து கிடக்கிற நான் கன்மலையின் மேல் உயர்த்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா. சங்கீதம் 40 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுவார். வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் விளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. நம்ம நிலை இதாதான் இருக்கு. என்ன நிலை? பயங்கரமான குழி, உளையான சேறு. இதை ரெண்டையும் தான் இந்த நாளிலே நான் குறிப்புகளாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நிலையிலே தான் நம்முடைய முகத்தை கெட்டியாய் வைத்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். என்ன நிலை? உளையான சேறு, பயங்கரமான குழி. பயங்கரமான குழியை நான் எப்படி உங்களுக்கு மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் என்றால், தூக்கி எறியப்பட்ட நிலை. பயங்கரமான குழியில யாருடைய ஒத்தாசையும் நமக்கு இருக்காது, யாரும் நம்மோடு கூட உறவாட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் ஏரியால, ஒரு தனிமையின் பாதையில தூக்கி எறியப்பட்ட நிலையாக, ஐ வாஸ் thrown to some place where I don't know what to do. எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேனோ அங்கிருந்து எழுந்து நிற்க பலன் இல்லாத ஒரு நிலை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுவார். வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படி தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையிலே நான் விழுந்து கிடக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னை சூழ்ந்திருக்கிறது. என்னை சூழ பார்க்கும் போது ஒருவரும் இல்லை எனக்கு ஒத்தாசை தர. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அது என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதற்கான காரணம் என்ன? அவர் நடந்து போன பாதை அப்படி ஒரு குழியின் பாதையாக இருந்தது. ஒரு முறை இவரோடு கூட உறவாடி நடந்து வந்த ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் இவருக்கு விரோதமாக கல்லெறிகிறார்கள். நீர்தான் இதற்கு காரணம் என்று நினைத்து அவர் மேல் கல்லெறிகிற நிலை வந்தபோது தாவீது அழுதார், அதிகமாய் அழுதார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தங்களிலே பெலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாராம். பெலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிற ஒரு நிலைக்குள்ளே ஒருவேளை இந்த நாளிலே கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை போல உங்களுடைய நெற்றியை நீங்கள் வஜ்ரக்கல்லை போல மாற்றுகிறதற்கு ஆயத்தம் தானா? இந்த மனுஷன் என்ன செஞ்சார்? அந்த நிலையில எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யாரும் கூட இல்லை. ஆனா இவருக்கு போய் தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிறது மாத்திரம் அவருடைய இருதயத்தில் ஆழமா இருந்தது. எதிராளிகள் வந்து இவங்களுடைய பள்ளத்தாக்கில் தங்கியிருந்த இவருடைய சொந்தங்கள் எல்லாரையும் கைப்பற்றி விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவர் தன்னுடைய மனதை முதலாவதாக திடப்படுத்தி கொண்டாராம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாருக்குள்ளாக?
கர்த்தருக்குள்ளாக, முதலாவதாக கர்த்தருக்குள்ளாக தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நான் அதை பின்தொடரட்டுமா? ஹல்லேலூயா. அதை நான் பற்றி கொள்ளுவேனா? எனக்கு நீங்க சொல்லுங்கப்பா, நான் போகட்டுமா? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலையும் நான் அதை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அது தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொண்டாரா இல்லையா? திருப்பி கொண்டாரா இல்லையா? ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது வேற யாருடைய துணையும் அந்த மனுஷனுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அதை நன்றாய் உணர்ந்திருந்த தாவீதால தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தைரியமாய் நின்று பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு த்ரோன் ஸ்டேஜ்ல, த்ரோன் என்றால் தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை, தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க நம்பிக்கையை யார் மேல மாத்திரம் வைக்க வேண்டும்? ஆண்டவர் மேல மாத்திரம் வைக்க வேண்டும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய நெற்றியை நம்ம வஜ்ரக்கல்லை போல மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய முகத்தை நம்ம தைரியமா மற்றவங்களுக்கு முன்னால நம்ம காண்பிக்க முடியும். நம் வேதத்திலே ஏசாவை குறித்து வாசித்தோமே, ஆனால் இந்த ஏசா பயங்கரமான குழியிலே விழுந்தார். ஏன் பயங்கரமான குழி? தன்னுடைய சொந்த சகோதரனுடைய சூழ்ச்சியினால. சொந்த சகோதரன் இத்தனை நாளும் வீட்டில் ஒரு மனுஷனாய் கூட இருந்தவன் இன்றைக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சூழ்ச்சியாய் அபகரித்து கொள்ளுகிறான். இவன் தகப்பனிடத்துல போய், தகப்பன் அதிகமாய் நேசித்த பிள்ளை தான் இந்த ஏசா, ஆனால் தகப்பனிடத்துல போய் சத்தமிட்டு அழுதானா, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூடயா நீங்க வச்சிடல என்று சொல்லி அழுதான் என்று சொல்லி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிப்போம். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஹல்லேலூயா. ஏசா சத்தமிட்டு அழுதான், அப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஏதாவது தாங்க, ஏதாவது தாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படிதானே இருக்கு. ஏதாவது மனுஷர்களிடத்துல நம்முடைய சொந்தங்கள் நமக்கு உதவுவார்கள் என்று சொல்லி ஏதாவது எனக்கு செய்யுங்க என்று சொல்லி நாம் கலங்கி அழுகிற சூழ்நிலையிலே, ஒரு படுகுழியிலே விழுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டருளினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவருக்கு விசேஷித்த ஒரு சுதந்திரமாக ஆண்டவர் சேயீர் நாட்டை அருளினார் என்று சொல்லி உபாகம் 2ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லப்பட்டதா, என்ன சொல்லப்பட்டது? நீங்க அந்த சேயீர் மலை நாட்டுக்கு பக்கத்துல போய் அதை சுதந்திரிக்கலாம் நினைக்காதீங்க. அதுல ஒரு அடி நிலத்தை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா நான் அதை ஏசாவுக்கு என்று நான் சுதந்திரமாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரா. ஹல்லேலூயா. வாசிப்போமா உபாகம் 2:4-5. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஏசாவுடைய நிலை ஒருவேளை இங்கிருக்கிற நமக்கு ஒருவேளை சூழ்நிலையாக இருக்கலாம். பயங்கரமான குழியில நான் விழுந்து கிடக்கிறேன். there is nobody to recover me from this problem. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி விட ஒருவருமே இல்லை. I am thrown at a place. என்னை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. என்னை விடுவிக்க என் ஆண்டவரால மாத்திரம்தான் முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக படு குழியிலே நான் விழுந்திருக்கிறேன். 2ஆவதாக உளையான சேறு. இந்த உளையான சேறு நான் எதற்கு இணையாக சொல்ல விரும்புகிறேன்? ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்ட ஒரு நிலை. உளையான சேற்றில் போய் விழுந்துட்டா ஒரு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும்னா,
நம்ம அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அதுலேருந்து நம்ம என்னதான் உந்துதல் எனர்ஜி நம்ம கொடுத்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்குண்ட நிலை, ஒரு மாட்டிக்கொண்ட நிலை, ட்ராப்டு என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக த்ரோனவே, தூக்கி போட்டுட்டாங்க. ரெண்டாவதாக நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனையில், என்னால் அந்த பிரச்சனையை எப்படி வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ட்ராப்ட் இன்டு இட். ஏசாயா 33:19 வாசிப்போம். உனக்கு விளங்காத பாஷையையும் அதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். இப்படி நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம சூழ இருக்கிற ஜனம் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சை பேசுகிறார்கள். நமக்கு அது காதில் கேட்ட வார்த்தைகளாக கூட இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் அப்படி அசுத்தமான வார்த்தைகள், குரூரமான ஜனங்கள், பொல்லாப்பு நிறைந்த இருதயத்தை கொண்ட ஜனங்களுக்கு மத்தியில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதுதான் உளையான சேறு. இன்னைக்கு உளையான சேற்றிலே விழுந்து கிடக்கிற நம்மை என் ஆண்டவர் மாத்திரம்தான் தப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் மாத்திரம்தான் தப்பு வைக்க முடியும். 33:18 இவர்கள் யாரா? கணக்கர்கள். என்னன்னா எல்லாத்துக்கும் கணக்கு பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்களேன் கணக்கு பார்ப்பாங்க. அடுத்தது தண்டல்காரர்கள். யாரா அவங்க? சொல்லுங்க. தண்டல்காரர்கள். நமக்கு கடன் கொடுத்துருப்பாங்க, வட்டிக்கு மேலே வட்டியை வாங்கியிருப்பாங்க, ஆனாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் யாரு? குரூர ஜனம். யார் அவங்க? குரூர ஜனம். மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? மாட்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோமா? அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, கோபுரங்களை எண்ணுகிறவர்கள். கோபுரங்களை எண்ணுகிறவர்கள்னா நம்மை கம்பேர் பண்ணி மற்றவங்களை பெரிதாய் பேசுகிறவர்கள். அவனை பாரு, அவளை பாரு, நீயே இப்படி இருக்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை வைத்திருக்கிற குரூர ஜனத்திற்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்துவாராம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட குரூர ஜனத்தை கடந்து வந்தார் ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு பாதகமும் செய்யல, அவர் பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் அவர்கள் இவருக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ண தொடங்கினார்கள். இவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு விரோதமா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இவர் தான் உழைப்பினாலே உருவாக்குகிற சில துறவுகளை அவர்கள் தூர்த்து போட்டது மாத்திரமல்ல, அவர்கள் இது எங்களால் உண்டானது, இது எங்களுடைய தண்ணீர் என்று சொன்னார்கள். வேலை செய்தது ஈசாக்கு, அது உரிமையாளரும் ஈசாக்கு. ஏன் உரிமையாளர் ஈசாக்குன்னா, இதெல்லாம் தன்னுடைய அப்பாவுடைய சொத்து. அப்பாவுடைய சொத்து யாருக்கு தான் வரணும்? பிள்ளைக்கு தான் வரணும். ஆனால் அப்பாவுடைய சொத்துல உரிமை கொண்டாடுகிறதற்கு அந்த ஜனங்கள் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குரூர ஜனத்தை தான் இவர் சந்தித்தார். ஆனால் இவர் செய்தது ஒன்றே ஒன்று தான், அந்த இடத்திலே பொறுமையாய் நடந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. He did not attempt anything on his own. தானாக செய்து விடலாம், தானாக ஜெயம் கொள்ளலாம் என்று அவர் நினைக்கவில்லை. எத்தனை முறை தோல்வியுற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி மறுபடியும் மறுபடியுமாய் முயன்று கொண்டே இருந்தார். கடைசியாக என்ன நடந்தது? ஆதியாகமம் 26:22 வாசிக்கிறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு ரெகபோத்தை ஆண்டவர் அவருக்கு அருளினார். ஹல்லேலூயா. அந்த ரெகபோத்தை ஆண்டவர் அருளின போது சுற்றி இருந்த குரூர ஜனத்தை சுத்தி பார்த்தாலும் காண முடியாத அளவிற்கு நன்மைகள் உண்டாக தொடங்கிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் பலுகி பெருகும்படியான ஒரு சூழ்நிலை இந்த மனுஷனுக்கு உண்டாக செய்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களை சூழ இருக்கிற குரூர ஜனம் உங்களை அமிழ்த்தி கொண்டு நீங்கள் சிக்குண்ட நிலையிலே இருக்கிறீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள். கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய நெற்றியை வஜ்ரக்கல்லை போல் ஆக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை கண்மலை பார்க்கலும் கட்டியாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ பயங்கரமான குழி வந்தாலும் சரி, உளையான சேறு உண்டானாலும் சரி, என்னை அசைக்க ஒருத்தராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் என்ன மாதம்? தைரியமா செயல்படுகிற மாதம். செயல்படலாமா?
செயல்படலாமா? நான் தைரியமா முன்னேறி செல்வேன், காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா செயல்படுங்க. காரியங்களை நடப்பிக்கிறதற்கு தைரியமா இருக்க நாம் செய்ய வேண்டியது எரேமியா 31:16 வாசிப்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இம்மீடியட்டா அழுதுறாதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ற ஆலோசனை. ஒரு பிரச்சனை வந்த உடனேயே இமோஷனலா பர்ஸ்ட் அவுட் ஆயிடாதீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய முகத்தை நான் கெட்டியாக வச்சிருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. I will not allow my emotions to rule me. என்னுடைய இமோஷன்ஸ் என்னை ரூல் பண்ணுகிறதற்கு, என்னுடைய உணர்வுகள் என்னை கட்டுப்படுத்துகிறதற்கோ ஆளுகை செய்கிறதற்கோ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய கிரியைகளுக்கு நிச்சயமாக பலனுண்டாக செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இனி முதல் நான் அழமாட்டேன் மட்டும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்ம அழுதுட்டோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவ் கன்ஃபெக்ஷன் வர தொடங்கிரும். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு வாட்டி அழ தொடங்கிட்டீங்கன்னா உடனே இனி எனக்கு இதுக்கு மேல எதுவுமே நடக்காது அப்படின்னு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை மாறி நாம சோர்ந்து போகிற ஒரு நிலை வந்துடும். அதை தான் பிசாசு டூலா எடுத்து பயன்படுத்துவான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை தான் பிசாசு ஆயுதமாக பயன்படுத்துவான். ஆகவே இது முதல் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை பயங்கரமான குழியாக இருக்கலாம், உளையான சேராக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் அழாதபடிக்கு உங்களுடைய சத்தத்தை நீங்கள் அடக்கி கொள்ள வேண்டுமாம். ஹல்லேலூயா. அடக்கிக்கலாமா? அடக்கிக்கலான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நான் எந்த காரணத்துக்காக அழமாட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கரமே காணலையே. ஏசப்பா கிட்ட அழலாம். ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட மட்டும் அழுவேன். மனுஷங்க முன்னால நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்களேன்? அழவே மாட்டேன். எல்லாருக்குமே இருக்கிற மெயின் வீக்னஸ் இதுதான். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்கிறதே இல்லை. ஆகவே தான் இப்படி ஒரு வசனத்தை வச்சிருக்கார். நீ அழாதபடிக்கு உன்னுடைய சத்தத்தை நீ காத்துக்கொள், நீ அடக்கிக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களுடைய நெற்றியை என்னவா மாத்துறாராம்? ஹல்லேலூயா. கெட்டியா மாத்துறாராம். அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுடைய முகத்தை என்னவா மாத்துறாராம்? கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்குகிறாராம். எதற்கு? உங்களை சூழ இருக்கிற இந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் பயப்படாமல் இருக்க, நீங்கள் கலங்காமல் இருக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை அப்படிதான் திடப்படுத்தினார். ஆண்டவர் யோசுவாவை ஊழியத்திற்கு அழைக்கும் போது யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை பார்க்கும்போது. யோசுவா 1:18 பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. என்ன சொன்னாரு சொல்லுங்களா? அந்த மாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் செய்ப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. நீ தைரியமா மட்டும் இரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ தைரியமா மட்டும் இரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு, உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியுமாக நம்முடைய ஆதார வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 3:9 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. முந்தின வசனத்தையும் வாசித்து முடிச்சிடலாம். முந்தின வசனத்தை வாசிப்போம். இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். ஹல்லேலூயா. கெட்டி ஆயிருச்சா? ஆயிடுச்சா? இங்கேருந்து வெளியில் போகும்போது நான் கெட்டியாக தான் போவேன்னு சொல்லுங்கள் எல்லாருமே. ஹல்லேலூயா. தைரியமாக தான் போவேன். ஆனால் எனக்கு எதிர்கொள்ள வேண்டிய பயங்கரமான குழி உண்டாகும். நான் எதிர்கொள்ள வேண்டிய உளையான சேர் எனக்கு வரும். ஆனால் எதுவும் என்ன ஆண்டுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் தைரியமாய் பற்றி கொண்டு நிற்பேன். என்ன நிலை வந்தாலும் சரி, இந்த மாதத்தில் ஒரு துளி கண்ணீர் கூட மனுஷனுக்கு முன்னால் நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரனுடைய கண்ணீரை சிந்தும்படியாக தான் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை தந்திருக்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய நெற்றியை, உங்களுடைய முகத்தை தைரியமாய் வைத்துக்கொள்ள நிமிர்ந்து நடக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தைரியம்
தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த குரூர ஜனம் நமக்கு விரோதமாக நின்று கொக்கரித்து கொண்டு நிற்கிறது. ஆனா பயப்படாதீங்க. கோலியாத்து மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கு, பயப்படாதீங்க, கலங்கவே கலங்காதீங்க. உங்களுடைய முகத்தை கெட்டியாக்கி கொள்ளுங்க, உங்களுடைய நெற்றியை கெட்டியாக்கி கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் பல இருக்கிறதுனாலே சோர்ந்து போன பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆண்டவரே. நீங்க சொன்ன அந்த தைரியத்தின் வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் எங்களுடைய நெற்றியை நீர் கெட்டியாக்குகிறீர், எங்களுடைய முகத்தை நீர் கெட்டியாக்குகிறீர். மனுஷர்களுக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு எங்களை நீங்கள் நேர்பார்வை பார்க்க செய்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.